முற்றும் துறக்க வேண்டி இருக்கும் என்பதெல்லாம் உண்மையே கிடையாது. ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய இந்த முருகன் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். முருகனுக்கு செவ்வாய் என்றும் குரு என்றும் பெயரும் உண்டு. தீராத வழக்குகள் தீரவும், தீராத நோய்கள் விலகவும், தீர்ப்புகள் சாதகமாகவும், வழக்குகளில் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கவும் போராடி கொண்டிருப்பவர்கள் முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் நல்ல பலன்களை நிச்சயமாக பெறலாம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள், நோயாளிகள், வாய் பேச முடியாதவர்கள், உடலில் குறைபாடு உள்ளவர்கள், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், மன இறுக்கத்தில் இருப்பவர்கள் ஆண்டிக்கோல முருகனை தரிசித்தால் சாத்வீகமாக அவர்களுடைய மனநிலையும் மாறும். மனம் சாந்தம் பெற்று சமத்துவம் பெற்று அமைதியும் அடையும். இதனால் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உருவாகும். இதனாலதான் ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆண்டிக்கோலமே மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதுன்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அனைத்தையும் துறந்தவர்